டு வைகை டாக்கீஸ். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்தால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஸ்ரீஜன் பார்மா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் என்னும் இருமல் மருந்தை எடுத்துக்கொண்ட குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பெயிண்ட், மை, ரெசின், டை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டை எத்திலீன் கிளைக்கால் என்னும் நச்சுத்தன்மையுள்ள ரசாயன பொருள் இருமல் மருந்தில் அதிகமாக 48.6% கலக்கப்பட்டதும் அது குழந்தைகளிடையே சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மருந்தை தயாரித்த தமிழ்நாட்டில் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீஜன் பார்மா நிறுவனம் மூடப்பட்டதுடன் சிறப்பு புலனாய்வு குழுவால் நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேசத்திலும் நாக்பூர், சிந்துவாரா பகுதியிலும் பல குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் சில குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் உள்ளனர். குழந்தைகள் இறப்பை தொடர்ந்து மற்ற இருமல் மருந்துகளும் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் 2 இருமல் மருந்துகளில் டை எத்திலீன் கிளைக்கால் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ரீலைஃப், ரெஸ்பிஃப்ரெஷ் ஆகிய 2 மருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட டை எத்திலீன் கிளைக்கால் இருப்பது தர பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த 2 மருந்துகளுக்கும் மத்திய பிரதேச மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநில உணவு மருந்து நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இந்த 2 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டட்டா, பை.